ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வருடத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துவின் அன்பை, சிலுவையின் அன்பை நாம் தியானிக்கிறவர்களாக அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருகிறோம். அப்படி போல இன்றைக்கும் இந்த கல்வாரி அன்பை தியானிக்கும்படியாக இறைவனாக தேவன் நமக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்து அந்த அன்பை அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து அவருடைய ஆவியினால் ருசித்து பார்க்கும்படியாக தேவநாயகத்தை நமக்கு அனுகிரகம் பாராட்டி கொண்டிருக்கிறார். விசேஷமாக இந்த கல்வாரி அன்பை பாடி துதி செய்ய தேவநாயகத்தை நமக்கு அருளும் கிருபையும் செய்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வேலையானது அவருடைய அன்பை தியானிக்கிற வேலையாக இருக்கிறது. அவருடைய கல்வாரி அன்பை நாம் தியானிக்கிற வேலையாக இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். தேவன் தாம் படைத்த மனுஷனிடத்திலே எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எத்தனையோ உலகங்களை உண்டாக்கி இருக்கிறார், எத்தனையோ சிருஷ்டிகளை உண்டாக்கி இருக்கிறார். கடைசியாக இந்த கடைசி நாட்களிலே தேவநாயகத்தை மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறார். எந்த ஒரு சிருஷ்டியையும் அவர் தம்முடைய சிந்தையின்படி, சித்தத்தின்படி உருவாக்கினார் என்று அவர்களை தம்முடைய சாயலாக அவர் ஒருபோதும் எந்த ஒரு சிருஷ்டியையும் உண்டாக்கினதாக நாம் காண முடியவில்லை, அறிய முடியவில்லை. தேவதூதர்களை உண்டாக்கினார். தேவதூதர்களை உண்டாக்கி தேவலோகத்தில் வைத்த தேவன் அவர்களை கூட தம்முடைய சாயலாக தேவநாயகத்தில் என்ன செய்யவில்லை, உருவாக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் இந்த அற்பமான தேவதூதர்களும் சற்று சிறியவர்களாக்கப்பட்டிருந்த அந்த அற்பமான இந்த மனிதர்களை உண்டாக்கிற பொழுது ஆண்டவர் இந்த மனிதர்களிடத்திலே மிகுதியான அன்பு கொண்டபடியினால் அவர்களை தம்முடைய சாயலாகவே உண்டாக்கினார் என்று சொல்லி வேத புத்தகம் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் அந்த அளவுக்கு இந்த சின்ன மனுஷங்கிட்ட ரொம்ப அன்பு வச்சிருந்தார். அதனாலதான் அவனை தம்முடைய சாயலாக, தம்முடைய சாயலில் அவனை உண்டாக்கினாரு. உண்டாக்குறது மாத்திரமல்ல, தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தாரு. கொடுத்து அவன் இந்த உலகத்துல அழகு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதோடு விட்டாரா, தான் படைத்த இந்த உலகத்தை முழுசும் அவனுக்கு ஒப்பு கொடுத்து இத நீ ஆண்டு கொள்ளு, இதை நீ அனுபவித்துக் கொள்ளு என்று சொல்லி அவர் எந்த அளவுக்கு நம்மிடத்தில், இந்த மனுஷகிடத்துல, இந்த அற்ப மனுஷகிடத்துல அன்பா இருக்கிறோம் என்பதை காண்பிக்கும்படியாக அவர் திரும்ப திரும்ப தம்முடைய அன்பை தம்முடைய செயலினால், கிரியையினால் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். சாயல்ல படைத்தாரு, தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதினாரு. இந்த உலகத்தை படைச்ச அவரு இந்த உலகத்தையே அவன் கையில கொடுத்து இதை நீ ஆண்டு அனுபவிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ப மாதிரி இந்த மனுஷன் அந்த தேவனுடைய அன்பை கொஞ்சமாவது விளங்கிக் கொள்ள மாட்டானா அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா இந்த பொல்லாத மனுஷன் அதை உணரல. இந்த பொல்லாத மனுஷன் அதை உணரல. எங்கேயோ இருந்து வந்த அந்த வலுசற்பமாக சாத்தானுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு காது கொடுத்ததுனால, அதை நம்பினதுனால அவன் தேவனுக்கு துரோகம் செஞ்சான். துரோகியான மனுஷன், ஆரம்பத்திலிருந்தே துரோகம் செய்கிறது தான் இந்த மனுஷனுடைய காரியமாக இருக்கிறது. இந்த மனுஷன் அந்த நல்ல ஆண்டவருக்கு முழு அன்பையும் இந்த மனுஷன் மேல வச்சிருந்த அந்த ஆண்டவருக்கு இவன் துரோகம் செஞ்சான். இவன் துரோகியான மனுஷன், ஆரம்பத்திலிருந்தே இவன் துரோகம் செய்யறவனாகத்தான் இருந்தான். கண்டிச்சு பார்த்தாரு, கண்டிச்சு பார்த்தாரு, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி பார்த்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பார்த்தாரு. அப்பமா இவன் பயந்து நம்ம தேவசாயில படைக்கப்பட்டவன், தேவனை போல பரிசுத்தமா இருக்க வேண்டியவன், தேவனை போல அன்பா இருக்க வேண்டியவன், தேவனை போல தனக்கு கூட இருக்கிற சக மனிதனுக்கு நல்லது செய்ய வேண்டியவன், நீதி செய்ய வேண்டியவன், நியாயம் செய்ய வேண்டியவன், சக மனிதனோடு கூட ஐக்கியமா அன்பா இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது வைத்துக் கொள்ள மாட்டானா அப்படின்னு சொல்லி பெத்த பிள்ளைய தட்டி
கேட்கிற அப்பட மாதிரி அடிச்சு திருத்தினாலும் திருந்திட மாட்டானா? எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய அன்புதான் வசத்தின்னு கொஞ்சமாவது புரிஞ்சு கொள்ள மாட்டானா அப்படின்னு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாரு. இந்த விளக்காத மனுஷன் விலகி கொள்ளவே இல்லை. அவர் எதிர்த்து கேள்வி கேட்டானே இல்லையே, ஏன் இப்படி செஞ்சாரு, எதுக்கு செய்யறாரு, நல்லதுக்கு தானே செய்யறாரு, என்னையும் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. சரியான மரமண்ட, சரியான சுயநலவாதியான பொல்லாத மனுஷனா இருந்தான். என்னன்னு கேடு கட்டு போன்னு நாசமா போன்னு இந்த மனுஷனை விட்டுட்டு போயிருக்கணும் தானே, அந்த இறைவன் போயிருக்கணும் தானே. அவனால போக முடியல. அவன் அவனுக்கு மனசு வரல. இந்த பொல்லாத மனுஷனை, இந்த சுயநலக்கார மனுஷனை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அன்பு பாராட்ட முடியாத இந்த மனுஷனை விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்லாம போயிட்டு பின்னாலே ஓடி வந்தார். எப்படியாவது நான் எந்த அளவுக்கு இந்த மனுஷன் மேல தேவனாய் இருந்தோம், நான் அவர் மேல எடுத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு எப்படி விளக்க வைக்கிறதுன்னு பார்த்தாரு. தேவன் மனுஷனானாரு, இயேசுவா அந்த உலகத்துல வந்தாரு. கடைசியா இந்த மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனா வாழ்ந்து இந்த மனுஷனுக்கு அநேக நன்மைகளை செய்து அவர் அன்பை விளங்க செய்யலாம்னு பார்த்தாரு. அது காணாது. அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்ட பொழுது கடைசியாக இப்ப இவனை கொல்லணும், இவனை இப்ப தண்டிக்கணும், இவனை தூக்கி அக்கினியில போடணும், நரகத்துல தள்ளணும். அதுக்குதான் இவன் உரியவனா இருந்தான். அதான் சரி. அப்பவும் அவருக்கு மனசு கேட்கல. சரி, கடைசியா இயேசுவா வந்து அன்பு நான் உனக்கு விளங்க செய்ய பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி முயற்சியா இயேசுவா இந்த உலகத்துல வந்து கோர கல்வாரியில இவன் நேற்று வரைக்கும் செஞ்ச பாவத்திற்காகவும் நாளைக்கு செய்ய போற பாவத்துக்காகவும் இந்த சரீரத்திலிருந்து அவன் கடைசி மூச்சு வரைக்கும் செய்ய போற ஒவ்வொரு பாவத்துக்காகவும் அவர் தண்டனையை தாமல ஏற்றுக்கிட்டாரு. அந்த பாவத்தையும் அவரே ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டு இப்ப இவன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு இந்த அன்பு செய்வானா, நம்ம அன்பு செய்வானா, நம்மளுக்கு அன்பா இருப்பானா, நமக்கு பின்னால வருவானா, நான் போதும்னு நினைப்பானா, என் கூட ஐக்கியம் வச்சுக்கிடுவானா, என்ன தேடுவானா அப்படின்னு கடைசி பட்சமா செய்ய வேண்டியது தேவன் சிலுவையில செஞ்சுட்டாரு. இப்ப கூட நம்ம இன்னும் சரியா இந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டதுன்னா நம்மள மாதிரி கேடானவன், இந்த மனுஷன மாதிரி கேடானவன் ஒருத்தனும் இல்ல, ஒரு சிருஷ்டியும் இந்த அளவுக்கு கேடாக இருந்திருக்குமா என்று சொல்லி நாம் எண்ணி ரொம்ப துக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அந்த இரட்சகருடைய அன்பை ருசி பார்த்தவர்களாக இருக்கிறோம். கல்வாரி அன்பை கண்டவர்களாக இருக்கிறோம். அந்த கல்வாரி அன்பு நம்மை தொட்டதுனால இலவசமா அந்த மீட்பை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நமக்கு சொந்த அப்பாவா இருக்கிறாரு. மாறி அந்த பாக்கியத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். இப்பவும் நான் எந்த அளவுக்கு அவரை புரிஞ்சு நடந்து கொள்றேன்,
அவருக்கு பிரியமா நடந்து கொள்றேன்னு யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில தான், ஒரு நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். நானும் இருக்கிறேன் என்று நானும் என்னை தாழ்த்துகிறேன். இந்த கல்வாரி அன்பு, அந்த சிலுவையின் அன்பு ஒரு மனுஷன் அசைக்கல என்று சொன்னா, அந்த அன்பு ஒருவரை பிடிக்கலன்னு சொன்னா, அந்த அன்பு அன்பு செய்ய வைக்கலன்னு சொன்னா, அந்த அன்பு எனக்கு போதும், அந்த அன்பே எனக்கு போதும், அந்த கல்வாரி அன்பே எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி அவருக்கு பின்னால போக செய்யல, அவரோட சேர்த்து இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்காக எதையும் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா, நம்ம மனுஷனா பிறந்ததுல அர்த்தமே இல்லை என்று சொல்லி ஆவியானவர் இந்த காரியங்களை உணர்ந்து பார்க்க முடியாத இந்த பிரசங்க வேளையில ஆரம்பத்தில் தேவனாய் தந்திரதாமே அவருக்கும் நமக்கும் இருக்கிறான உறவின் காரியம் என்னது என்பதை கொஞ்சம் நினைத்து பார்ப்பதற்கு தேவனாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக நானும் என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். தகுதியே கிடையாது, அவர் பக்கத்தில் நிற்கிறது தகுதி கிடையாது. நம்ம அவரோடு கூட பக்கத்தில் வச்சிருக்கிறாரே, அதை இனியாவது நானும் நீங்களும் இன்னும் சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையை முழுசா அவருக்காக வாழ்ந்து முடிக்கிறது தான் அவருக்கு, அவர் நம்மேல் வைத்த இந்த கல்வாரி அன்புக்கு பதில் செய்கிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். அதற்காக என் ஆண்டவரை நான் அதிகமாக நான் சோத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைய முழுசா அவருக்காக நம்ம எதையாவது நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய முடியுமா? இந்த ஆவியாத்மா சரீரம் முழுசா கினியாதும் அவருக்காக முற்றிலும் பிரயோஜனமா ஒப்பு கொடுத்து வாழ முடியுமா என்பதை இந்த சிலுவை தியான நாளிலே நாம் அதிகமாக சிந்தித்து உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காக நானும் என் தேவனிடத்திலே என்னை தாழ்த்துகிறேன். நானும் குறைவுள்ளவனாகத்தான் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன், உணர்கிறேன். நான் இன்னும் இந்த அன்பிடத்தில் இன்னும் ஆழமான அன்பு செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். நான் அவரிடத்திலே பாராட்டுகிற அன்பு போதாது என்று நான் உணர்கிறேன். உங்களுடைய நிலையும் அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, அவர்தான் அன்பு, அவரை விட்ட அன்பு ஒன்றுமில்லை. அவர் அன்புக்கு ஒப்பனையான ஈடான அன்பு ஒண்ணுமே இல்லை என்று நாம் புரிந்து அவரிடத்திலே நாம் அதிகமாக அன்பு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிலுவை தியான காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை தியானிக்கிறதான இந்த காலங்களில் வழக்கமாக நாம் 7 வார்த்தைகளை தியானிக்கிறது நமக்கு வழக்கமாகவும் பழக்கமாக இருக்கிறது. நல்ல காரியம்தான். அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செய்கிறேன். ரொம்ப நிதானமா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப சகிப்புத்தன்மையோடு கூட அவருக்கு உண்டாயிருந்த சரீர வலியோடு கூட, உடல் வலியோடு கூட, மன வலியும் அந்த சிலுவையில் அவர் சுமந்துக்கிட்டு இருந்தார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரணமாயிட்டு ஊசிமன அளவுக்கு கூட இடம் இல்லை. ஏன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் செய்த பாவத்தினுடைய கொடுமை அப்படிப்பட்டது. உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் பாவம் செய்த மனிதனாக இருக்கிறேன். அப்போ அந்த பாவத்துக்கு பலியாக தம்ம ஒப்பு கொடுக்க முடியாத இந்த உலகத்தில் வந்த தேவன் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அவர் காயப்பட வேண்டியிருக்கிறது. அவர் தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அதனால உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏசப்பா என்ன செஞ்சாரு? தேவன், என்னை உங்களை படைத்த தேவன் காயப்பட்டார். அதோடு கூட மனதளவிலும் அதிகமாக அவர் வேதனைப்பட்டார். கூட இருந்தவன் காட்டி கொடுத்தான்.
செத்தாலும் சாவேன் என்று உன் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன் பேதுருவாகி சீசர் அந்த மனுஷன் எனக்கு தெரியாது என்று சொன்னது மாத்திரமல்ல, மறுதளித்தது மாத்திரமல்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஏதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் அவர் தாங்கிக்கிட்டாரு. எவ்வளவு வலிச்சிருக்கான். நமக்கு அன்பானவர்கள், நம்மிடத்தில் நன்மை பெற்றவங்க ஒரு சின்ன ஒரு வலிய நமக்கு உண்டாக்கிட்டான்னா நம்மளால தாங்க முடியல. ரொம்ப சங்கடமாயிருது, ரொம்ப மனவேதனை பண்றோம். அவங்களுக்கு விரோதமா நம்ம மனம் ரொம்ப தாக்கம் அடைஞ்சிருது. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கொதிப்பு உண்டாயிருது. அடக்கிக் கொள்ள முடியல. வாயை விரிவா திறந்து வசப்பாடி இருந்தோம். அவங்க போல நமக்கு வருத்தம் உண்டாயிருது. இப்படியெல்லாம் ஒரு சின்ன ஒரு குறைவு நம்முடையவர்கள் நமக்கு பண்ணிட்டாங்க, நம்மிடத்தில் நன்மை பெற்றவங்க நமக்கு பண்ணிட்டாருன்னா நம்ம தரம் தாழ்ந்து போயிடலாம். இதுதான் சரியான வார்த்தை. இயேசுவை போல இருக்க வேண்டிய நம்ம தரம் தாழ்ந்து போயிடுறோம். அவங்கள மனசுக்குள்ளே கசந்துருந்தோம். வாயினால் அவங்க வருத்தப்படுத்தியிருந்தோம், கடினமான காரியங்களை பேசியிருந்தோம், வாங்கியிருந்தோம். ஆனால் உள்ளே வலி, உடம்பெல்லாம் வலி. என் இயேசு எப்படி தாங்கிக்கிட்டு 7 வார்த்தையும் இவ்வளவு அமைதியான நிலையில பேசினாரு, சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அவர் மனுஷன் இல்லை, அவர் தேவன் என்பது நமக்கு நல்லா விளங்குது. அவர் மனுஷன் இல்லை, அவர் தேவன் என்பது எனக்கு நல்லா விளங்குது. உங்களுக்கு விளக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை காயப்படுத்திட்டா, உங்களை ஏதாவது கஷ்டமா பேசிட்டா உங்களால தாங்க முடியவில்லை. நான் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துடுறீங்க. நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டீங்கன்னா, நேற்று வரைக்கும் நீங்க பாராட்டின அன்பு எனக்கு புலப்படாம போயிருது. நீங்க எனக்கு உண்டாக்குன அந்த சிராய்ப்பு தான், அந்த சின்ன காயம்தான் இப்போ எல்லாத்தோட பெருசா உங்களை மறைச்சு, உங்க அன்பை மறைச்சு எனக்கு முன்னால வந்து நிக்கி. அப்படித்தானே? அப்போ இப்போ எப்படி இவர் மனுஷன் இல்லை, இவர் தேவன். அதான் ஒரு நாள் கர்த்தரை தியானிக்கிற பொழுது இப்படி ஒரு வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அவர் மனித தெய்வம் என்று சொல்லி, அவர் மனுஷனாக வந்தாரு, ஆனா அவர் மனுஷ தெய்வம். அவர் மனுஷனாக தான் வந்தாரு, ஆனா அவர் தெய்வம், அவர் கடவுளே, அவர் தேவனே. அதனாலதான் இவ்வளவு தாக்கத்தையும் சுமந்துகிட்டு, தாங்கிக்கிட்டு, பொறுத்துக்கிட்டு அந்த சிலுவையில குற்றியில் கொலையுமா தொங்கி இருந்த அந்த வேலையில என் தகப்பனால, என் தேவனால இப்படி கேட்க முடிஞ்சிச்சு, சொல்ல முடிஞ்சிச்சு, செபிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவைகளை மேலோட்டமாக பார்ப்பதற்கு கர்த்தர் நாளில் உதவி செய்வாராக. லூக்கா 23:34 அவர் இவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்டிருந்த நிலைமையில, பாதிக்கப்பட்டிருந்த நிலைமையில தாக்குனவங்களுக்காக தாக்கப்பட்ட ஒரு ஆண்டவரத்தில் இப்படி வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி லூக்கா 23:34 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை ஒரு ஒன்றுகளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முடியுமா? என்னால முடியுமா? உங்களால முடியுமா? முடிஞ்சதா? நேற்று வரைக்கும் முடிஞ்சதா?
இனிமேலும் அது முடியலுமே. என்ன காயப்படுத்துறவங்கள மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்களை மனதுக்குள்ள கூட கலந்து கொள்ளாதபடிக்கு என்ன காத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம், அவர்களுக்கு ஏதாவது குறை வந்துடக்கூடாது என்பதற்காக என் தேவனத்திலே மன்றாட்டு ஜெபம் பண்ற இந்த மனப்பக்குவம் என் இயேசுக்கு இருந்தது போல, என் தேவனுக்கு இருந்தது போல எனக்கு இனியாது இருக்கணுமே அப்படின்னு நான் கொஞ்சம் என்னை குறித்து வெட்கப்பட வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய ஆத்தும நிலை என்ன? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த இயேசுவின் இந்த திவ்ய குணம் உங்கள்கிட்ட சரியா உண்டாயிருக்கா, நமக்குள்ள உண்டாயிருக்கா என்னன்னு கேள்வி கேட்கிற வேலையாக இருக்கிறது. லூக்கா 23:43 கூட ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். ஆமா, தகுதியில்லாத ஒரு மனிதனையும் தம்மோடு கூட வச்சுக்கொள்றது ஆண்டவருக்கு ஒரு லேசான காரியமா இருக்கு. நானும் நீங்களும் ரொம்ப தகுதியா இருக்கும்னு ரொம்ப மெச்சுக்கொள்ள முடியுமா? நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், அவங்க சமூகத்தில் வருஷ கணக்கா இருக்கிறோம். 40 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் விசுவாசி இருக்கிறோம். 20 வருஷம் ஊழியக்காரனா, நான் தேவ சமூகத்தில் 22 வருஷம் ஊழியக்காரனா இருக்கிறேன். அவங்க வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். நீங்கள் நானும் ஆண்டவர் தகுதியானவன்னு சொல்லி டிக் அடிக்கிற மாதிரி நம்மளோட வார்த்தையெல்லாம் இருக்கா? நம்மளோட வாழ்க்கையெல்லாம் இருக்கா? இப்போ நான் ரொம்ப பலவீனமான மனிதர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த சிலுவையில தூக்குற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் கல்லனா தான் இருந்தான். இந்த மரணத்தின் கடைசி நிமிடங்கள் இல்லை வரைக்கும் அவன் கல்லனா தான் இருந்தான். ஆனாலும் எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் மனஸ்தாபப்பட்டு அவரிடத்துல போய் தேவனே எனக்கு மன்னின்னு கேட்டா மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த மன்னிப்பு தான் கிறிஸ்தவத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களையும் உடைக்காத எங்களையும் பூர்ணப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. பேதுரு கேட்டாரு, என் சகோதரர் தப்பு பண்ணா, ஒரு நாளைக்கு எனக்கு விரோதமா தப்பு பண்ணா, என்னை வருத்தப்படுத்தினா, என்னை காயப்படுத்தினா அவனை நான் என்ன செய்யணும்? 7 தரம் மன்னிச்சா போதுமா ஆண்டவர் கேட்ட பொழுது, பேதுரு அப்படி இல்லப்பா, 70 தரம் ஒரு நாளைக்கு தப்பு செஞ்சாலும் 490 நேரம் தப்பு செஞ்சாலும் நீ அவனுக்கு மன்னிக்கணும்னு சொன்னவர் அந்த சிலுவையில் இந்த கல்லை கடைசி நேரத்தில் தப்பை உணர்ந்து மனசாகப்பட்ட பொழுது அவர் கூட சேர்த்துக்கிட்டார். அந்த நீதிமான் ஒரு குற்றவாளியை தம்ம கூட சேர்த்துக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய மனசு இந்த இயேசுவுக்கு! ஹல்லேலூயா! இப்படி ஒரு தெய்வம் உலகத்தில் இருக்கா? மனுஷன் இல்ல, இல்லவே இல்ல. ஒரு மனுஷனும் இந்த இயேசுவை போல இல்ல, நான் இல்ல, நீங்கள் இல்ல. இப்படி ஒரு தெய்வம் உலகத்தில் இருக்கா? மனுஷன் இல்ல, தெய்வம் இருக்கா? தெய்வம் சொல்லிக்கொள்ள கொள்கிற ஏதாவது ஒண்ணு இப்படி இருந்துச்சா?
நாமும் நித்தம் இந்த வகையிலாத ஒரு வகையில நம்ம சொல்லால, செயலால, பார்வையால, நம்முடைய சிந்தனையால, உணர்வுனால, நம்முடைய கரங்களினால, கால்களினால, சரீரத்தினால ஏதாவது ஒரு வகையில் அவரை காயப்படுத்திட்டே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் காயப்படுத்தலன்னு தைரியமா சொல்ல முடியுமா? காயப்படுத்திட்டு மனசாகப்பட்டு அவருடைய சமூகத்தில் போய் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்குற பொழுதுதான் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல், எந்த ஒரு வேறுபாடும் அவர் முகத்தில் காண முடியாத அளவுக்கு அவர் நம்மளை புல்பொருளோடு கூட சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு, இந்த கல்லணை போல. சரிதானே? யோவான் 19:26 கூட எடுத்து வாசிக்கலாம். யோவான் 19:26. அப்பொழுது இயேசு கண்டு தம்முடைய தாயை நோக்கி தமக்கு அன்பானவரிடத்துல இவரை மாதிரி ரொம்ப அக்கறை உள்ள ஒரு உறவு நமக்கு அகப்படுமா கிட்டுமான்னு சொல்லி ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கிறது. தமக்கு அன்பானவரிடத்துல, தம்முடைய உறவுகளிடத்துல இவ்வளவு கருத்தனையும் அக்கறையும் உள்ள ஒருவர் நமக்கு இருக்க முடியுமா? நான் இருக்கிறதா, நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தகப்பனா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு அடுத்த உறவு எந்த அளவுக்கு நம்ம 100க்கு 100 இந்த இயேசுவை போல இருக்கிறோம். இல்ல பிள்ளைகளா இருக்கட்டும், தகப்பனு தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகள்ல, பெற்றாருக்கு செய்ய வேண்டிய பதில் நன்மைகளை செய்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம நிறைவுள்ளவங்களா இருக்கோம். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அன்பு கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி நம்ம ஒன்னொன்னையா பார்த்துக்கிட்டே போனோம்னா இந்த இயேசுவை போல நாம இல்லை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது. பல வேளைகளில் நாம் அன்பு பாராட்டுகிறதிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் நாம் பல வேளைகளில் இன்றைக்கு வரைக்கும் குறைவுள்ளவர்களாக தவறுகிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். மெச்சிக்கொள்ற மாதிரி இருக்கான்னு ரொம்ப சந்தேகமாக இருக்கிறது. என் தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நியாயசாஸ்திரத்தை போய் கேட்டு, ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு, குர்பானுங்கிற இந்த காணிக்கையை நீ கொடுத்துட்டீன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சப்பா அப்படின்னு கல்ல போதகர்கள், கல்லர்கள் சொல்கிற வார்த்தையை இவன் ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கல்லன் தான். தனக்கு பால் கொடுத்து தன்னை சீராட்டி தான் பலவீனமாக இருந்த பொழுது ராவு போல முழிச்சிருந்து ஏன் வயிற்றுல இருக்கும் போது அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா பிள்ளைக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் விலக்கி வச்சு பலவீனப்பட்ட போது அந்த தகப்பன் தாயும் சாப்பிடாம ராத்திரி போகலாம் அந்த பிள்ளைக்கு பக்கத்திலே இருந்து அதற்கு வேண்டியதை எல்லாம் செஞ்சு தோளில் தூக்கிட்டு போட்டு அந்த தகப்பன் எத்தனையோ நாள் வீதியில், ராக்காலங்களில், ராச்சாமங்களில், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வர காலங்கள் உண்டு, அன்பு பாராட்ட காலங்கள் உண்டு. இதுக்கு பொறுப்பாளர்களை காணிக்கை கொடுத்துட்டா கதை முடிச்சுட்டா அந்த தகப்பனுக்கு அந்திம காலங்கள்ல அவங்க பலவீனப்பட்டு நிற்கிற பொழுது அவர்களுக்கு ஊண்டுகோலாக இருக்க வேண்டுமே, அவர்களை தாக்க வேண்டுமே, அவர்களை அன்பு பாராட்ட வேண்டுமே, அவர்களுக்கு கனிவாக பேச வேண்டுமே, அவர்களை கருத்தாக விசாரிக்க வேண்டுமே. அவர்களுக்காக நாம தூக்கம் மெனக்கிடணுமே.
அவங்களை கட்டையில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நமக்கு கடமை இருக்கிறதுன்னு அந்த கல்லை யூதன் உணரல. பார்த்தீங்களா? நம்மளும் கள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது அல்லவா? இயேசுவை நேசிக்கிறேன், நான் தேவனுடைய கட்டளை பிரமாணங்களெல்லாம் கை கொள்ளுன்னு சொன்னேன். அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், முதலாவது முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடும் நீ உன்னுடைய தேவனத்தில் அன்பு வருவாயாக. அதுக்கு ஒப்படையான கற்பனை, நீ உனக்கு பிறனாக இருக்கிற உன்னிடத்திலையும் நீ உன்னை நேசிக்கிற போல நீ நேசிப்பாயாக அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா உறவுகள் மேலும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்ம மறிக்கிற வரைக்கும் நமக்கென்று கொடுக்கப்பட்ட உறவுகளிடத்தில் நாம் அன்பு கரிசனையாக இருக்கிறதும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் எல்லா காலங்களிலும் செய்வதும், அவர்களுக்கு அனுசரணையாக இருப்பதும், அவர்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதில் இயேசு பூரணராக இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோம். மத்திய புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 46வது வார்த்தை, இப்படி 7 வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்தது. அவர் திருவாய் வளர்ந்தார். இதை சிலுவையை பூத்த 7 பூக்கள் என்று சிலர் வர்ணிப்பார்கள். அது பூக்கள் தான். அந்த வார்த்தைகள் கொண்டு கர்த்தர் அடித்தாலும் அது வலிக்கக்கூடாது என்பதற்காக அவ்வளவு மென்மையான வார்த்தைகளாக அது இருந்தது. கம்ப கொண்டு அடிச்சா வலிக்குமே என் பிள்ளைகளுக்கு, நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கதிகலங்கி நின்னாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் படைச்ச இந்த மனுஷங்களுக்கு வலிக்க கூடாது என்பதற்காக 7 வார்த்தைகளை அவர் என்ன செய்தார்? சிலுவையில உதிர்த்தார். அது பூக்களுக்கு சமம் என்று சொல்லி 7 பூக்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது. வலிக்க கூடாதுங்கிறதுக்காக வார்த்தையில் கூட அவ்வளவு மென்மையாக இருந்தது. அந்த கந்த வேதனையின் மத்தியிலும் அந்த வார்த்தைகள் அவ்வளவு மென்மையா இருந்தது. அதான் அன்பு. எப்படி நம்ம அன்பா இருக்கோமா? நம்ம ஒரு இடத்துல அன்பா இருக்கிறோமா? வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்று அதுக்கு பொருள்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரு அப்பா கிட்ட, நம்ம ஏசப்பா அவங்க அப்பா கிட்ட அந்த சிலுவையில தொங்குற பொழுது சங்கரமா இப்படி பேசினாரு, கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, என் தேவனே, என் தகப்பனே, என்னை ஏன்பா கைவிட்டுட்டீங்க? எப்போ என் கூட இருப்பீங்களப்பா? சுத்தி மத்தி பார்க்கப்பா, மேல பார்க்கப்பா, மோட்சத்தை பார்க்கப்பா. மோட்சமும் எனக்கு தெரிய மாட்டேங்குப்பா. என் பிள்ளைகள் செய்த பாவம் என்ன பாவமாக்கிட்டேன்னு சொல்லி, என் தேவனே, உன் முகத்தை எனக்கு மறைச்சிட்டீங்களப்பா. இவ்வளவுத்தையும் தாங்கிக்கிட்டேன். இந்த மனுஷங்க எனக்கு விரோதமா செஞ்ச எல்லாத்தையும் இந்த மனுஷன் மேல வச்சு அனுப்பினால தாங்கிட்டப்பா. இது இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏங்கி நின்னாரு சிலுவையில. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்ன கைவிட்டீரப்பா அப்படின்னு அவர் ரொம்ப கலங்கி நின்னத ஆவி, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு இங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவங்க பாசையில் அவர் கூப்பிட்டார் போல இருக்கு.
அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிற பாசையில, பிதாவும் குமாரனும் பரலோகத்துல பேசிக்கிற பாசையில அவர் கூட்டு பார்த்தாரு. அப்படி கூட்டும் ஆண்டவரத்திலிருந்து, அவருடைய தேவனிடத்திலிருந்து, அவருடைய அப்பாட்ட இருந்து அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல. ஒரு நாள் இப்படி இருந்தது கிடையாது. மனுஷனா வந்து பருவம் இந்த 33 வருஷங்கள்ல ஒரு நாள் அவர் தன்னுடைய முகத்தை மறைச்சதில்லை. இவர் கூப்பிட்டு அவரு என்ன மகனேன்னு கேட்காம இருந்ததில்லை. இப்போ இவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலைக்கு என் இயேசு அங்கே தள்ளப்பட்டு போனாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நன்மைக்காக சில இடத்துல கர்த்தர் காதுக்கு ஏதாவது ஒரு போல இருக்கிறாய். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். சில நேரத்துல கர்த்தரை கேட்காத போலவே இருக்கிறாரு. அன்பு பாராட்டு தேவன் சில காரியங்கள்ல என்ன கேட்காத மாதிரியே இருக்கிறாரு, ஜபத்தை கேட்க மாதிரியே இருக்கிறாரு. போல எவ்வளவு கஷ்டம் எனக்கு, அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது மாதிரி எந்த விஷயத்துல அவர் கேட்காத மாதிரி இருக்காரோ அந்த காரியத்தில் உள்ள பாதிப்பு மனவாதனையும் என்னங்கிறது உங்களுக்கு தான் உங்க காரியத்தில் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் தன் பிதாவுக்கு விரோதமாக அவர் முகம் சுளிக்கவில்லை. கஷ்டமா ஒரு வார்த்தை பேசல. இந்த மனப்பக்குவம் எனக்கும் உங்களுக்கும் வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நிலைக்கு அவருடைய தேவன் அவரை கைவிட்டாருன்னு நினைக்கிறேன். யோவான் 19:28. வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன என்னை குறித்து புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக நான் இந்த பூமிக்கு வருகிறேன் என்று சொல்லி எபிரேயர்ல இயேசுவின் காரியங்களை குறித்து விவரமா எழுதப்பட்டிருக்கிறது. அவைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. என்னை குறித்து உம்முடைய வேத புஸ்தகத்தில் நீர் எழுதி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. அதுல ஒன்ன கூட நான் விட்டுற கூடாதப்பா, விட்டுட்டா அது குத்தமாயிருமே. மனிதனை பூர்ணப்படுத்துறதுக்காக வந்தவர் அல்லவா நான், அதற்காக அல்லவா என்னை அனுப்புறேன். குறையுள்ள மனுஷனை, தகுதி இல்லாத மனுஷனை, பாவியான மனுஷனை, துரோகியான மனுஷனை, அறிந்து பாவம் செய்கிற, துணிந்து பாவம் செய்கிற, துரோகம் செய்கிற மனிதர்களை திரும்பவும் அந்த தேவசாயலுக்கு மாத்தணுங்கிறதுக்காக இந்த இறை அனுபவத்தை அவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவனை என் கூட உங்க கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக அல்லவா, அவனை அந்த பூரணத்துவத்தை அவனுக்கு கொடுக்கிறதுக்கு அல்லவா நீர் என்ன இந்த பூமியில அனுப்புனீங்க. அப்படி அனுப்புற அந்த கால சூழ்நிலையில இந்த உலகத்துல ஜீவிக்கிற அந்த காலங்கள்ல ஒரு வார்த்தையை நீங்க நிறைவேற்ற முடியாது சொன்ன ஒரு காரியத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, விட்டுட்டு நான் என் கடைசி கடமையை இந்த சிலுவையில நிறைவேற்றிட்டு நான் வந்துட்டேன்னா இதுக்கு மேல அவனை யார் பூர்ணப்படுத்த முடியும்? அவனை பூர்ணத்துவத்தை அவனுக்கு யார் கொடுக்க முடியும்? அவனுக்கு தேவசாயில யார் கொடுக்க முடியும்? அதனால ஒரு வார்த்தை கூட விட்டுறக்கூடாதுப்பா. ஒன்ன விட்டுட்டா மனுஷனா வந்த தேவனாகிய நான் குறையுள்ள ஒரு மனுஷனா காணப்படுவேன். அவனை பூர்ணப்படுத்துறதுக்கு
உம்மாலே முடியாது, எம்மாலே முடியாதப்பா. அப்படின்னா ஒரு வார்த்தை கூட நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னா, அப்படி ஒவ்வொரு வேலை வாக்கியங்களையும் அவர் அப்படியே பார்த்து பார்த்து ரொம்ப கவனமா இருந்து நிறைவேற்றினார். எந்த அளவுக்கு என் மேலே உங்க மேலேக்கும் அவருக்கு தாகம் இருந்தது, அன்பு இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துமாக்கள் மேல, மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் மேல, அந்த ஆத்துமா மேல அவருக்கு எந்த அளவுக்கு தாகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஒன்ன உடல் அவரு இதுதான் நிறைவேற்றும்படியாக தமக்கு சொன்ன ஒரு காரியத்தை கூட அவரு என்ன செய்யல, விடலை. எல்லாத்தையும் கவனமா இருந்து அது சரியா செஞ்சாரு. அப்போ எந்த அளவுக்கு என் மேலே உங்க மேலே அவருக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருந்துச்சு பாருங்க. அவர் முழுசா என்னையும் உங்களையும் அன்பு வச்சு, என் மேலே உங்க மேலே அன்பு வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் பல வேளைகளில் அது புரிய மாட்டேங்குது. அவர் நமக்காகவே மரித்து, நமக்காகவே விரித்து, நமக்காகவே பரலோகம் போய் நம்மோடு கூட கூட வாழுகிற தெய்வமாக இருந்தாலும், நமக்காகவே உயிரோடு இருக்கிறவராக இருந்தாலும், நமக்கு இன்னும் சரியா அந்த அன்பு பல வேளையில் விளங்க மாட்டேங்குது. ஏம்மா ஒரு சீசல்ற மாதிரி மந்த புத்தி உள்ளவங்களாக நம்ம இன்னும் இருக்கோம். அவர் நமக்காக தாகம் உள்ளவராக, தாக விடா இணைந்தவராக அவர் தூங்கினார். அவர் தம்முடைய நாவ வறட்சியை குறித்து, தண்ணீர் தாகத்தை குறித்து அங்கே சொல்லவில்லை என்று நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். உங்களோட அன்பு எனக்கும் சின்ன சரியாக விளங்கல தகப்பனே. இன்னும் கொஞ்சம் ஏதாவது புரிகிற மாதிரி, இந்த மண்டையில் உரைக்கிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் அன்பாக குட்டி சொல்லுங்க ஆண்டவரேன்னு நான் தேவ சமூகத்தில், என் தேவடத்தில் இந்த நாட்களுக்காக நானும் கொஞ்சம் தேவடத்தில் கேட்டுக்கொண்டது உண்டு. எனக்கு சரியாக புரியல தான் இந்த அன்பு. அல்லேலூயா. விலங்கலை தான். யோவான் 19:6 கூட ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். பிரதான ஆசாரியர்களும் சேவகனும் அவரை கண்ட பொழுது, அதான் யோவான் 19:30. ஆமா, ஆவியை ஒப்பு கொடுத்தார்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தேவ சித்தம் செய்கிறவராக, தேவனுக்கு பிரியமானதையே செய்கிறவராக, பிதா செய்ய அவர் காண்கிறதுவோ அதையே செய்கிறவராக. பிதா எத்தனை அன்பானவர், எத்தனை கருணை உள்ளவர், எத்தனை இரக்கம் உள்ளவர். கடவுள்லாம் எப்படி இருப்பாரு அப்படின்னு மனிதர்களுக்கு நடந்து காட்டுகிறவராக. அவர் வாழ்ந்து காட்டிட்டு போன மனித தெய்வமாக இந்த உலகத்தில் அவர் இருந்தார். கடவுள் இயேசு போல இருப்பார். கடவுள் இயேசுவா இருக்கிறாரு. இயேசுவே கடவுள். ஹல்லேலூயா. என்பதை மந்த புத்தியுள்ள நானும் நீங்கள் எப்படியாயிலும் தடவியாயிலும் அறிஞ்சு கொள்வதற்காக அவர் என்னெல்லாம் இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து செய்யணுமோ அது எல்லாம் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற வரைக்கும் நாமும் இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சூழலை பின்பற்றி கடந்து போவதற்காக, நமக்கு பலன் தருவதற்காக எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவருடைய அடிச்சோட்டில் நடந்து
அவர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து மோட்சத்துக்கு போனது போல நம்ம போறதுக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, சிலுவை வரைக்கும் கடைசி மணித்துளிகள் வரைக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பிதாவிடத்துல தம்முடைய காரியத்தை ஒப்புவிச்சாரு, தன்னை ஒப்புவிச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் பேசுகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. நம்மளும் ஒன்னையும் குறைய வச்சிடாம நம்முடைய இயேசுவுக்காக இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட வரணுங்கிறது தான் அவர் நமக்கு குறிப்பா சொல்ற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனாரு, நம்மளும் எல்லாத்தையும் சரியா அந்த பூமியில அவருக்காக செய்து முடிக்க வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் போனோம். அவர் நமக்காக செய்து முடிக்க வேண்டியதெல்லாம் இந்த பூமியில செய்து முடிச்சுட்டாரு. அல்லேலூயா. பூமியில எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சுட்டார். அதனாலதான் முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு தலை சாய்ச்சி ஆவி ஒப்பு கொடுத்தாரு எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனம் பூவான வசனம், பூ போல உள்ள மென்மையான 7 வார்த்தைகள். இன்னும் நம்மக்கிட்ட மென்மையான வார்த்தை வரமாட்டுக்க, என்கிட்ட வரமாட்டுக்க, அவங்ககிட்ட வரமாட்டுக்க, சாடி விழுந்துருதோமே, கடிச்சு கொதறிடுறோமே, கடிச்சு கொள்கிறதுக்கு நாயா நம்ம அப்படின்னு கூட நினைக்கிறது இல்லையே, மிருகம் போல பல வேலைகளில் மாறிடுறோமே, சின்ன காரியங்களை தாங்க முடியலையே, பாதிப்புகளை வலிகளை நம்மளால் சுமக்க முடியலையே, தாங்கிக் கொள்ள முடியலையே. எவ்வளோ மென்மையான பூக்கள் போன்ற வார்த்தைகள். பூவை காட்டில் மென்மையானது ஒன்றும் இல்லை. எல்லா சிருஷ்டிகளிலும் பூ ரொம்ப மென்மையானதாக இருக்கிறது. பூ போன்ற வார்த்தைகள். 6 முடிச்சுட்டு 7 லூக்கா 23:47 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். 46 லூக்கா 23:46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டு சொன்னார். எப்படி சொல்லி ஜீவனை விட்டுட்டாரு. பிதாவிடத்தில் இருந்து நான் வந்தேன், அவரிடத்துக்கு நான் திரும்ப போகிறேன். நான் பிதாவிடத்தில் வந்தேன், நான் அவரிடத்தில் போகிறேன் என்று சொன்னதை குறித்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்று தம்முடைய சீசலுக்கு சொன்ன தேவன் எல்லாம் முடிஞ்சிட்டு இனி இந்த பூமியில் நமக்கு வேற வேலை இல்லை. நாம் தேவனும் ஒரு பூர்ணமான மனுஷனுமாக இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். இனி நம்ம அங்கே இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கிருந்து வந்தோமோ அங்கே நம்முடைய அப்பாட்டையே பிதாவிடத்தில் நாம் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த சிறு குற்றமும் குறையும் இல்லாமல் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைவாக செஞ்சுட்டு ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, தம்முடைய ஆவியை தம்முடைய பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு பிதாட்ட போயிட்டாரு. அல்லேலூயா. நமக்கு இந்த 7 கடமைகள் மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து நமக்காக சரீரத்தில் இருந்து நிறைவேற்றின கடமைகள் 7000 கூட இருக்கலாம், அதுக்கு அதிகமாக கூட இருக்கலாம். நமக்கும் அந்த கிறிஸ்துநாதருக்காக இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் 1000 இருக்கிறது. அவர் வழியில தான், அவர் போன வழியில தான், அவர் நடந்த வழியில தான், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நானும் நீங்களும் வாழ்ந்து நம்மளும் மோட்சம் போக வேண்டியது இருக்கு. அவர் போன வழியில தான் நானும் நீங்களும் போனோம், வேற வழியே கிடையாது. ஜீவனுக்கு போகிற
வழி நெருக்கமாயும் வாசல் இடுக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. நீ செழிப்பா வாழ்ந்தீனா, நீ கஷ்டம் இல்லாம வாழ்ந்தீனா, நீ சுகபோகமா வாழ்ந்தீனா, உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருந்து சொன்னா, உனக்கு ஞானம் உண்டாயிருந்து சொன்னா, உனக்கு புத்தி உண்டாயிருந்து சொன்னா, உனக்கு ஆழ்மனம் உண்டாயிருந்து சொன்னா, உனக்கு ஞானம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், உனக்கு சரீர பிரகாரமாக என்னெல்லாம் வேண்டுமோ எல்லாம் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னால், சுகபோகமாக வாழ்கிற உயிரோடு செத்தவன் சொன்ன போது, நீ கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்துவன் என்று சொன்னாலும், நீ கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறேன் என்று சொன்னாலும், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் என்று சொன்னாலும் செத்த வாழ்க்கை தான் அது. உலகத்தினுடைய மாயைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாயை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அனுபவங்களும் நமக்கு உணர்த்துகிறது, பேசுகிறது. அப்பா, இந்த இடுக்கமான அந்த வாசல் வழியாக தான் நாமும் சிலுவை சுமந்துக்கிட்டு என்ன செய்யணும்? இந்த நெருக்கமான கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, நடக்க முடியல, தூக்கிட்டு நடக்க முடியல, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு நம்மளால நடக்க முடியல, தள்ளாட வந்தானே தூக்கிக்கிறதுக்கு ஒரு சீமான் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? ஒரு வாலிபனை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். அப்பா, இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியுமான்னு சொல்லி அவன் நிர்வாணமா ஓடிட்டான்னு சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன். பிள்ளைகளே, நமக்கு சுமக்க முடியலங்கும் பொழுது எத்தனை முறை என் தேவன் அந்த பாரத்தை தான் தூக்கிக்கிட்டு நம்ம கூட வந்தாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த 7 வார்த்தைகளின் ஆழங்களை இன்னும் விவரித்து பார்ப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் இதை நாம் தியானித்து பார்த்தாலும் அதற்கு ஒரு முடிவில்லை. அது ஒரு தொடர்கதை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்று எனக்குள்ளாக நான் உணர்கிறேன். நீங்களும் உணர்வீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவியை மீட்கதற்காக சிலுவைக்கு கடந்து போனார். கெத்செமனே தோட்டத்திலிருந்து கொல்கதா வீட்டிலும் கோர கல்வாரியிலும் கால்கைகள் ஆணி கடவாப்பட்டவராக அவர் சரீரத்தின் பாரத்தோடு கூட நம்முடைய பாவ பாரத்தையும் அவர் சுமந்து நின்றார். நம்முடைய ஒவ்வொரு பாவ செயலும் அவர் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அணுவணுவாக வேதனைப்படுத்திட்டு அவரை ரணமாக்கிட்டு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, கொடிய காயப்பட்டார். நான் சிரசினால் செய்த பாவத்திற்காக என் தேவன் முள்முடி அணிந்து நின்றார். அவருடைய சிரசில் ஆழமாக முற்கள் கடாவி நின்றது. அது எத்தனையோ இன்ச்சு நீளமுள்ள முற்களானது. அது கண்ணு வரைக்கும் அது பாஞ்சு அவருடைய கண்ணையும் இரத்த கலரியாக்கிட்டுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. மார்க்கு 15:17வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி சூட்டி என்ன செஞ்சாங்க? யூதர் ராஜாவே இப்பவும் நம்ம எண்ணங்கள் சுத்தமா இருக்கா? பரிசுத்தமான சிந்தை நமக்கு உண்டாயிருக்குதா?
பரிசுத்தமா நம்ம சிந்திக்கிறோமா? தேவன் கேட்கிறாரு. இப்பவும் எத்தனை பொல்லாத சிந்தனை, எத்தனை தவறான சிந்தனைகள், மற்றவர்களுக்கு விரோதமான சிந்தனை, தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள். அப்போ இப்பவும் நம்ம என்ன செய்யறோம்? அவரை முள்ள கொண்டு தலையில குத்துறான். நாம் சிந்தனைகள் செய்த பாவத்திற்காக அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 22:64. கண்ணு வரைக்கும் அது பாஞ்சு, கண்ணும் என்ன செஞ்சுட்டு பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்கிறோம். கண்ணு காயப்படலையே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த முள் கண்ணு வரைக்கும் பாஞ்சிருக்கு என் ஏசப்பாவுக்கு. அது கண்ணையும் என்ன செஞ்சிருக்கு? குத்தி கிழிச்சிருக்கு, காயப்படுத்தி இருக்கு. அதனால கண்ணில் இருந்தும் ரத்தம் வடிஞ்சிருக்கு என் தகப்பனுக்கு. கண்ணால் செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் தேடினாரு அந்த புண்ணிய புருஷன், அந்த மனித தெய்வம். நமக்கு இலவசமாக கிடைச்சிருக்கு பிள்ளைகளே. பாவ மன்னிப்போம், பரிசுத்தமானதிலும் தேவனோடு கூட ஐக்கியமும் சிநேகமும் உறவும் மோட்சமும் நமக்கு ரொம்ப இலவசமாக கிடைச்சிருக்கு. இந்த இயேசு அதை நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்த்தா பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் இன்னும் நம்முடைய ஆத்மா மண்ணோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்பொழுது அது பூர்ணமாக தூசி சட்டி சுத்தமாகும்னு தெரியல. அதற்காக நம்ம கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிங்க லூக்கா 22:64. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி. ஆமா, அப்படி கண்ணை கட்டி அவர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாய் கொஞ்சம் நஞ்ச பேசா ரட்சிக்கப்படுறது முன்னால பேசிச்சு. எத்தனை கெட்ட வார்த்தைகள், எத்தனை மோசமான வார்த்தைகள். சாத்தானே மறண்டு போயிருப்பான் சில நேரத்தில். அடே பாவி, நமக்கு மிஞ்சின ஆளா இருக்கானப்பா. நம்ம வார்த்தை வாயில கூட இப்படி தூசணமான வார்த்தைகள் எல்லாம் வந்தது கிடையாது. அவ்வளவு வார்த்தைகளும் பேசுறானப்பா. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு பேசுறானப்பா அப்படி சொல்ற மாதிரி எவ்வளவு மோசமான வார்த்தைகளை நம்ம பேசுறோம். கெட்ட வார்த்தை, கிடைக்கிற வார்த்தை, மற்றவங்களை உருவ குத்துற வார்த்தை, மற்றவங்களை வார்த்தையினால கொள்ளுகிற காரியங்கள் எவ்வளவு மட்டும் இருந்துச்சு. சரி, ரசிக்கப்பட்டா இப்பவும் நம்ம வாய் நார்ந்த வாயா தானே இருக்கு, ஊத்த வாயா தானே இருக்கு. இன்னும் இதுல மிருதுவான சொல் இல்லையே, அன்பான சொல் இல்லையே, பரிசுத்தமான சொல்லு வரலையே, தயவான வார்த்தைகள் இல்லையே, நம்ம வாயில இரக்கம் வெளிப்படலையே. அப்போஸ்தலர் 8:32. எப்படியாவது அவரை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கிட மாட்டோமா, இல்லை முயற்சிக்க மாட்டோமா? உம்மை மாதிரி பேசுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கன்னு துக்கத்தோட மனஸ்தாபத்தோடு கேட்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக பாடனை வைத்து கொண்டு சிறுவிலை தொங்கின அந்த நேரத்துலையும் ஏசப்பா என்ன செஞ்சாங்களா? வாயே திறக்கலன்னு வேதம் சொல்லுது. வாசிங்க அப்போஸ்தலர் 8:32. ஆமா,
வாயை திறக்காம இருந்தார். திறந்தா 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசணும், இல்லைன்னா வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு காண்பிச்சுட்டு போயிருக்கிறார். சொல்லி காட்டிட்டு இல்லை, செஞ்சு காட்டிட்டு போயிருக்கிறாரு ஏசப்பா. இப்போவும் நம்ம வாய் மீறிக்கிட்டு தானே இருக்கு, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை தானே, பரிசுத்த ஆவியோட கட்டுப்பாட்டில் இல்லை தானே, நம்ம மாம்சத்தின் கட்டுப்பாட்டில் தானே இப்பவும் நம்ம வாய் இருக்கு. ஏன் வாய் இருக்குல்ல, உங்க வாய் இருக்கு. எவ்வளவு வருத்தமான விஷயம். 40-50 வருஷமா இயேசுவை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பாடுபடுறதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம அறகுறையா இருக்கிறோம். இன்னும் நம்ம சரியா இல்லை. எத்தனை பொய் பேசுறோம் ஒரு நாளைக்கு, எத்தனை பொய் பேசுறோம். நம்ம வாயிலையும் உண்மை இல்லை, வாழ்க்கையிலையும் உண்மை இல்லை. ஹல்லேலூயா, அப்படிதானே இருக்கீங்க. நம்ம வாயிலே உண்மை இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் உண்மை இல்லை. அவர் வாயும் சுத்தமாக இருந்துச்சு, அவர் வாழ்க்கையும் சுத்தமாக இருந்துச்சு. அவர்கிட்ட பாவமே இல்லை, அவர் பாவமே செய்யலை. அவர் ஒரு பாவம் செய்திருந்தாருன்னா அவர் இவ்வளவு தூரம் எடுத்த பிரயாசம்லாம் வீணா போயிருக்கோம். மனுஷனா வந்ததுல அர்த்தமே இல்லாம போயிருக்கோம். மனுஷனுக்காக வந்ததுல அர்த்தமே இல்லாம போயிருக்கோம். என் தகப்ப வந்ததுல அர்த்தமே இல்லாம போயிருக்கோம். சங்கீதம் 38:13 காது கேட்காத மாதிரி இருந்தா சார். நீ தேவனானால் உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ளுன்னு சொன்னாங்க. அவர் தேவன் தான், தேவன் தான் மனுஷனா வந்திருந்தாரு, மனுஷாவதாரத்து வந்திருந்தாரு. ஏதோ சொல்றாப்பா, எலியாவை கூப்பிடுற போல இருக்கு. எலியா வந்து ரட்சிக்கிற பாப்போம்னு சொல்லி ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி கெக்கிருந்து சிரிச்சா ஒரு கூட்டம். எல்லாரும் ரசித்தான், தன்னைத்தான் ரசிக்கிறதுக்கு திராணி இல்லை இவனுக்கு அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. எல்லாம் கேட்டுச்சு அவர் காதுல. ஆனா காது கேளாத மாதிரி இருந்தாரப்பா. நம்மளால காது கேட்காத மாதிரி இருக்க முடியலையே. ஒருத்தர் ஒன்று சொன்னா புசுக்குன்னு கோபம் பொத்துக்கிட்டு இப்ப வந்துடுதே. காதுனால நல்ல காரியங்களை மாத்திரம் கேட்கணும், கெட்ட காரியத்துக்கு உள்ள அலவுடு இல்லை, உள்ள அது போகக்கூடாது. அது காது வழியா இருதயத்துக்குள்ள போய் அது பெரிய தீங்க உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் கேட்டுட்டு காது கேட்டு கேட்காதவர் போல அவர் இருந்தாரு அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல காரியங்களை மாத்திரம் இந்த ரட்சிக்கப்பட்ட காது கேட்கணும். நல்ல காரியம் இல்லாதத கேட்டு கேட்காத போல காதை அடைச்சுக்கிடணும், காதோட சேர்த்து இருதயத்தை அடைச்சுக்கிடணும். ஏசாமியை போல வாசிங்க. செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும். ஆமா, சங்கீதக்காரர் தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுட்டு போயிருக்கார் போல இருக்கு. நம்ம கையும் காலையும் செஞ்ச பாவத்துக்கு கணக்கே கிடையாது. எத்தனை கொயர் பேப்பர் வாங்கி அதை எழுத ஆரம்பிச்சிருந்தாலும் முடிவாக எழுதி முடிக்க முடியாது. அதற்காக ஒரு கை காலும் ஆணிக்கடாவை அறையப்பட்டார். நானும் நீங்களும் செய்த ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவத்திற்காக ஆதாம் முதல் பிறக்க போகிற கடைசி மனுஷ வரைக்கும் செய்ய போகிற பாவத்துக்காக அவர் என்ன செஞ்சாரு? கையும் காலையும் ஆணிக்கடாவை சிலுவையில் தொங்குனாரு அப்படின்னு சொல்லி மார்க் 15:25 எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, 3ஆம் மணி வேலையா இருந்தது. அதானா யோவான் 19 அந்த வசனம் மாறி இருக்கான்னு பாருங்க. சாரி, மார்க் 15:25.
மார்க் 15:25 இருக்கா இல்லையா? அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்தார்கள். கையிலும் காலிலையும் ஆணி அரைஞ்சி அவரை தூக்கி சிலுவையில் அறைந்து சிலுவையை தூக்கி நிப்பாட்டிட்டாங்க. அவர் சிலுவையில் குற்றியராக, அவர் கை காலில் ஆணி கடாவப்பட்டவராக தொங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கையும் காலும் செஞ்ச பாவத்திற்காக இனியாதும் நம்முடைய கையும் காலும் ரட்சிக்கப்பட்ட காலும் கையுமாக இருக்க வேண்டும் அல்லவா? அந்த கையும் காலும் இயேசுடைய கையும் காலுமாக மாறி இருக்க வேண்டும் அல்லவா? என்னுடைய கண்கள் இனியாதும் பரிசுத்தமானவர்களை பார்க்க வேண்டும் அல்லவா? நேரான பார்வை எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் அல்லவா? உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் அல்லவா? அவரை போல பரிசுத்தமாக பார்க்க என் கண் தகுதி அடைந்திருக்க வேண்டும் அல்லவா? பலப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? என் காது நல்லவைகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? தீமைகளுக்கு என் காது அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? வாய் இனி தீமையானவைகளை பேசக்கூடாது அல்லவா? கிருபை உள்ள வார்த்தைகள் என் இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டது போல போன்ற அந்த வார்த்தைகள் என்னிடத்திலிருந்து பரிபூர்ணமாக அது வர வேண்டும் அல்லவா? யோவான் 19:1. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா! பொல்லாப்பு செஞ்சவங்களை, பாவம் செஞ்சவங்களை, குற்றவாளிகளை அந்த காலத்துல வாரினால அடிப்பிக்கிற ஒரு நடைமுறை இருந்துச்சு. பாவமே செய்யல, ஆனா இந்த பாவங்களாக இந்த புண்ணிய புருஷனை இவன் வாரினால அடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் வாறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த சரீரத்தை குத்தி அந்த சரீரத்தை கிழிச்சு ரணமாக்குற சில இரும்பு கீழே அதில் அப்படி அதில் இருக்குமா அந்த வார் முழுவதும், அந்த வார்கள் முழுவதும் அப்படி ஒரு அடி முதுகில் அடித்து அதை அடித்த அந்த மனுஷன் அதை சும்மா அப்படி அசால்ட்டாக தூக்கி இழுக்க முடியாது. அது அந்த அடிப்பட்டவனுடைய முதுகுல ஆழமாக பதிஞ்சிரும். அதை ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கணும். இழுக்கும் போது அந்த சரீரம் நார் நாராக கிழிஞ்சிருவான். என்ன பாவம் செஞ்சார் இயேசு? அவருடைய சரீரம் ஏன் நார் நாராக கிழிக்கப்படணும்? ஏன் அவருடைய சரீரம் பிக்கப்படணும்? இந்த உடம்பு செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை அவரு அடைஞ்சாரு. நரகத்தில் கொண்டு அவரை போட முடியாது. என் ஏசப்பாவே, நரக வேதனையை அவர் சிலுவையில் அடைந்தார். அவர் கடவுள், அவர் தேவன். அவர் நரகத்தில் கொண்டு அவரை போட்டாலும் நரகமும் சொர்க்கமாயிடும். அவரை கொண்டு நரகத்தில் போட்டா நரகமும் புனிதமாகிவிடும், பூப்போல மாறிடும், அது ஒரு சொர்க்க பூமியா மாறிடும். அதனால நரகத்துல நம்ம போனோம், அவரை தூக்கி நரகத்துல ஏன் போடலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு இந்த பிரசங்க வழியில விளங்குது. அவர் நரகத்துல தூக்கி போட்டா நரகமும் மோட்சமாயிரும், சொர்க்கமாயிரும். அதனால அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காங்க? நரக வேதனைய சிலுவையில அவருக்கு கொடுத்துட்டாங்க. நரகத்தின் கொடுமையை எனக்காக, உங்களுக்காக, பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? சிலுவையில் அவர் பட்டாரு, நரக வேதனை பட்டாரு. நான் நீங்களும் அந்த அன்பினால் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால், அந்த வாரினால் காயப்பட்ட அந்த அன்பினால் நாமும் அந்த அன்பு நம்ம இழுத்துக் கொண்டதினால் நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால்,
இந்த நரக வேதனையை நம்ம நரகத்தில் படணும். தப்பியிருக்கோம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட அன்பு இது! தாய் செய்ய முடியுமா? தகப்பன் செய்ய முடியுமா? மகன் செய்ய முடியுமா? மனைவி செய்ய முடியுமா? புருஷன் செய்ய முடியுமா? உறவுகள் செய்ய முடியுமா? சகோதரன் செய்ய முடியுமா? சகோதரி செய்ய முடியுமா? உயிரினம் மேலாக இருக்கிற எண்ணிக்கொண்டிருக்கிற தோழமைகள் செய்ய முடியுமா? தோழர்கள் செய்ய முடியுமா? மனிதனாக பிறந்த எந்த மனிதன் எனக்காக உங்களுக்காகவும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? ஆனபடி நான் தேவண்ட பிள்ளைகளே, இந்த நாளிலும் அந்த சிலுவையை நாம் இப்படி நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் பார்த்திருந்து எனக்குள்ளும் வார்த்தை தந்து என்னையும் இன்னும் கொஞ்சம் சற்று நிமிர்ந்து இந்த சிலுவை அடிவாரத்திலிருந்து என் தகப்பனை பார்ப்பதற்கு இந்த வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் எனக்கு தந்தமைக்காகவும் எனக்குள்ளாக இருந்து என்னையும் போதித்தமைக்காகவும் உங்களுக்கும் போதிப்பதற்கு நல்ல வார்த்தைகளை தேவன் இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து தந்தமைக்காக நானும் என்னை தாழ்த்தி அவர் சமுத்திரம் ஒப்புவித்து அவருக்கு நான் சோத்திரம் செய்ய வேண்டியவனாக நான் இருக்கிறேன். இது என்னுடைய பிரசங்க ஏட்டிலே குறிப்பிலே இல்லாதவைகளே இந்த 1 மணி நேரமும் 11 நிமிஷமும் நான் உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். எனக்குள்ளாகின் தேவன், எனக்காக ஜீவனை கொடுத்த காயப்பட்ட என் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் எனக்காகவே எனக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று இந்த ஒரு பாதிப்பான காலங்களில் நான் இன்னும் உணர்ந்து கொள்வதற்காக, எனக்கும் புத்தி வருவதற்காக, என் மடமைகள் மாறுவதற்காக எம்மாவூர் சீசருடைய கண்களை தெளிவித்த தேவன் இல்லாத குறிப்பில் இல்லாத காரியங்களை இங்கே வந்த பிற்பாடு 2 எழுத்து எழுதிவிட்டு உட்காருவோம். நீங்கள் ஜெபித்தீர்கள், 6000 ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தீர்கள். ஜெபிக்கிற பொழுது 7 சிலுவையில் பூத்த அந்த 7 வார்த்தைகளை எங்களுக்கு விளக்கு தாரும் என்று நீங்கள் தேவனத்தில் ஊக்கமாக தேவனத்தில் நீங்கள் கேட்ட சத்தம் நம்முடைய தேவனுடைய செவியிலும் போய் சேர்ந்திருக்கிறது. நான் இன்றைக்கு 7 வார்த்தைகளை பேசுவதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரவே இல்லை. என் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் 7 வார்த்தைகளை எதிர்பார்த்தல்லவா வந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. இந்த 7 வார்த்தையிலிருந்து எங்களுக்கு சொல்லும் காரியம் என்னவென்று கருத்தாய் கேட்டு அதை உள்ளத்தில் வைத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று அல்லவா என்னை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அப்படி நான் ஆயத்தப்பட்டு வரவில்லையே. என் தேவனே, எனக்கு நீ கொடுத்த வார்த்தைகள் வேற இருக்கிறது. ஆனாலும் நான் இன்னும் உம்முடைய அடியான், உம்முடைய சித்தம் செய்கிற அடியான். ஆனபடினால் உன் சித்தப்படி என்னை ஆட்கொண்டு நான் உங்களுடைய வார்த்தைகளை பிரசங்க எழுந்திருக்கிற பொழுது என்னை நிரப்பும் என்று என் தேவனத்தில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பமும் வீணாக போகவில்லை. அன்பு பிள்ளைகளே, தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் இயேசு. அந்த இயேசுனுடைய அன்பு சிலுவையிலே விளங்கிட்டு நமக்கும் விளங்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளையும் நாம் அடுத்து தியானிக்க போகிறோம். சிலுவையிலே கர்த்தர் செய்த தியாகத்தின் காரியங்களையும் அந்த 7 வார்த்தைகளினுடைய உள்ளாழங்களையும் கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கூட கிருபை செய்தவற்றாக நம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவாக. இது முதல் பகுதியாக இருப்பது தேவனுக்கு சுத்தமாக இருக்கிறது. அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம்.